அனைவருக்கும் வணக்கம். இது ஸ்ரீசக்கரம். ஸ்ரீசக்கரம் பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஒவ்வொருத்தர் வீட்டு பூஜை அறையிலும் கட்டாயமாக இருக்க வேண்டியது தான் ஸ்ரீசக்கரம். நாம தினமும் வழிபாடு செய்கிறோமோ இல்லையோ, அல்லது செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு, அல்லது சஷ்டி, கிருத்திகை, பிரதோஷம், ஏகாதசி, இப்படி மாசத்துல குறைஞ்சது ஒரு 7 அல்லது 8 நாட்களாவது வழிபாடு செய்கிறவங்க இருக்கிறாங்க. தினசரி பூஜை பண்றவங்க இன்னமும் நிறைய பேர் இருக்கத்தான் இருக்காங்க. அதிகாலையில எழுந்து குளிச்ச உடனேயே வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. குளிச்சு முடிச்ச உடனேயே உங்களால வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி வைத்து மனதார நீங்க உங்களுடைய குல தெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய அன்றாட வேலைகளை செய்து பாருங்க. நிச்சயமா வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். அதோடு சேர்த்து ஒவ்வொரு வீட்டிலும் கட்டாயமாக ஸ்ரீசக்கர வழிபாடு இருக்கணும். நாங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்க இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வி கூட வரலாம். எது சாப்பிட்றவங்களாக இருந்தாலும் காலையில் எந்திரிச்சோடனே வழிபாடு செய்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். விளக்கு குளிர வச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வெஜ்ஜு சாப்பிட்டாலும் நான்வெஜ்ஜு சாப்பிட்டாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஸ்ரீசக்கர வழிபாடுங்கிறது அவசியமாக ஒவ்வொரு வீட்டிலும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு நியர்பை எங்கேயாவது ஸ்ரீசக்கரம் கைகளால் வரைஞ்சி விற்கிறாங்க அப்படின்னாலும் அதை வாங்கியாவது பயன்படுத்துங்க. ஆக ஒவ்வொரு வீட்டிலும் என்னை பொறுத்த வரைக்கும் கட்டாயமாக குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாட்டோடு சேர்ந்து ஸ்ரீசக்கர வழிபாடும் அவசியம். நன்றி.